சங்கநாதம் நேயர்களே வணக்கம். ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரி என்கிற ஒரு திறனாய்வு கோட்பாடு 1960, 70களிலே 90களிலே வளர்ந்த ஒரு கோட்பாடு. தமிழில் சுவைஞன் பட்டுணர்வு கொள்கை அல்லது சுவைஞன் உள்ளுணர்வு துய்த்தல் கொள்கை என்று நாம் இதனை சொல்லலாம். அகனார் 136 பாடலிலே நாம் இதை இப்போது பார்க்க இருக்கிறோம். ரீடர் என்பதற்கு வாசிப்போன் என சொல்லலாம். சில அறிஞர்கள் வாசிப்போன் அனுபவத்திறனாய்வு என்றே கூறுகிறார்கள். வாசிப்போன் பதிலிருப்பு கொள்கை அல்லது வாசிப்போன் எதிர்வினை கொள்கை என்றெல்லாம் பல்வேறு சொல்லாட்சிகள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த ரெஸ்பான்ஸ் என்பதற்கு பொறுப்பு, பதிலிருப்பு, எதிர்வினை என பல சொற்கள் சொன்னாலும் லிட்டரரி எக்ஸ்பீரியன்ஸ் என்கிற அந்த பொருண்மையிலே நாம் இங்கே உள்ளுணர்வு துய்த்தல் அப்படிங்கிற சொல்லாட்சி அல்லது பட்டுணர்வு, பட்டறிவு மாதிரி இது பட்டுணர்வுங்கிற சொல்லாட்சியை உருவாக்கி இருக்கிறோம். இங்கே ஒருவன் இலக்கியத்தை படைப்பதால் ஏற்படுகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடிப்படையாக இருக்கிறது. நீங்கள் வாசிப்போன் அப்படின்னா செய்தி வாசிப்போன், தினத்தந்தி வாசிப்போன், படிப்போன்னா பட்டப்படிப்பு படிப்போன். அதனால தான் நம்ம இங்கே இலக்கிய துய்ப்பு என்கிற பொருளில் இலக்கிய சுவைங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறோம். இலக்கியத்தை சுவைப்போங்கிற பொருளில். ஆமாம், இங்கே இந்த சுவைஞனை அல்லது இலக்கிய சுவைஞனை விஷயமறிந்த சுவைஞன், இன்ஃபார்ம்டு ரீடர் என ஒரு வகைப்படுத்துகிறார்கள். அதே போலவே இன்டெண்ட் ரீடர் என்கிற நிலையில் அனுபவம், அறிவு சார்ந்த சுவைஞன் அல்லது விஷயமறிந்த வாசகன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் இம்ப்ளைடு ரீடர், கருதப்பட்ட வாசகன். ஒரு படைப்பாளி எந்த வாசகனை மையமாக வைத்து எழுதுகிறானோ அதையும் சொல்லுகிறார்கள். அதே போல் இந்த நேரேட்டிவ் என்கிறார்களே, கதை சொல்லப்படுபவன் யாருக்கு என்பதை மையப்படுத்துவது, அதையும் பார்க்குறோம். எஜுகேட்டட் ரீடர், கல்வியறிவுடைய சுவைஞன் என்றும் இப்படி பலரும், ஃபிஷ் உட்பட பல்வேறு அறிஞர்கள் இந்த கருத்துக்களை இந்த ரீடர்ஸ் என சொல்லப்படுகிற படிப்பவனை, சுவைஞனை வகைப்படுத்துகிறார்கள். அப்படியானால் கவிதையை சுவைப்பது என்பதற்கு அறிவும் பட்டறிவும் முக்கியமாக பேதப்படுகிறது. ஆமாம், காம்பிட்டன்ட் ரீடர், தகுதியுடைய சுவையன், ஜோனாத்தன் கெல்லர் குறிப்பிடுகிறார். அப்போது இது ஒரு காலத்தில் வடிவவியல் அணுகுமுறையில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். 70களில் தான் அது வளர்ந்ததுன்னு பார்க்குறோம். இது ஒரு விதத்தில் சுவைஞன் மைய திறனாய்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரீடர் ஓரியன்டல் கிரிட்டிசிசம் என்றும் சொல்லலாம். இது ஹிஸ்டாரிக்கலி ஓரியன்டட் என்றெல்லாம் பலரும், ஜேம்ஸ் ஜாய்ஸ் போன்றவர்கள் இந்த உலிசிஸை எழுதிய அந்த படைப்புலேருந்து இந்த கட்டுரையை பற்றியெல்லாம் விவாதிக்கிறார்கள் நண்பர்களே. நாம் நம்முடைய செவியல் இலக்கியத்தில் கூடிய அகநானூரில் இது எப்படி பொருந்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இடைக்கால இலக்கியத்தை, திருவாசகத்தை நாம் படிக்கிற போது கருங்கல் மனமும் கரைந்துருக, தொடுமணல் கேணியில் சுரந்து நீர்பாய, மெய்மயிர் விதிர்ப்ப, விதிவிதிர்ப்பு எய்தி அன்பராகுனர் போன்ற இடங்களில் இந்த சுவைஞன் அனுபவிக்கிற அந்த உள்ளுணர்வு வெளிப்படுகிறத நால்வர் நான்மணி மாலையில் நம்ம பார்க்குறோம். விற்றூற்று மூது எய்னனார் அப்படின்னு ஒரு நல்ல புலவர், அவர் தான் இந்த மருதத்திணை பாடல் ஒன்றை எழுதுகிறார். முதல்ல காவல் மிகுந்த நகரை அவர் புனைகிறார். 5 வரிகள், கிட்டத்தட்ட 30 வரிகள் இருக்கிற அந்த பாடல். அந்த நகரில் செம்மறியாட்டுக்கறி, வெண்சோர் எல்லாம் பகிர்கிறார்கள். எல்லோரும் அளவிறந்த வள்ளத்தன்மையை சுவைக்கிறார்கள். அந்த திங்கள் அந்த ரோகிணி நட்சத்திரம் கூடுகிற அந்த நாளில் இந்த விழா நடைபெறுகிறது. கடிநகர் புனைந்த தன்மையை ஆசிரியர் கொடுப்புகிறார். அப்புறம் அகநானூறு காலத்தில் எப்படி திருமணம் நடந்தது, முழவு முழங்கியது, முரசு முழங்கியது, மணப்பெண் முதிய பெண்களால் நீராட்டப்பட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய வெளியினாலை வாழ்த்தி விரைவாக சென்று விட்டார்கள். அந்த தூய ஆடையை உடுத்தி அவள் அந்த வாகையிலை, அப்புறம் அருகு முட்டு இவற்றையெல்லாம் சூட்டி மேகம் கொண்ட மணல் பரப்பிய பந்தல் கீழே தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த அணிகலன் வியர்வையினாலே அந்த தலைநாள் இரவு எப்படி இருந்தது, அதுதான் நண்பர்களே இந்த சுவைஞன் உணர்கிற பகுதி. உவர் நீங்கு கற்பின் எம்முயிர் அப்படிங்கிறான் அந்த கவிதையில். வெறுப்பில்லாத அருமையான அந்த தலைவி இப்போ வெறுப்போடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறான். முருங்கா கலிங்கம் முழுவதும் வழங்கி, கலிங்கத்தினுடைய ஆடை அவள் உடுத்தி இருக்கிறாள். பெரும் புழுக்கம், வியர்வை நெற்றியில் இருக்கிறது. இந்த நெற்றியில் இருக்கக்கூடிய வியர்வையெல்லாம் போகட்டுமே என்பதற்காக அவன் ஆர்வ நெஞ்சமுடு போர்வை வவ்வலின் அவளுடைய மேலாடையை இவன் உருவுகிறான். உரைகளி வாளின் உருவு, அருமையான ஓமை நண்பர்களே. ஒரு உரையிலேருந்து உருவப்பட்ட வாழ் போல் அவருடைய உடல் பெயர்ந்து இமைப்ப, அப்படியே அவருடைய உடையில் வர்ணிக்கிறார். இந்த இடத்துல சுவைஞன் எல்லாத்தையும் விட்டுறார். மறைதிறன் அறியாளாகி, அவளுக்கு எப்படி உடலை மறைக்கிறதுன்னு தெரியல, நாணத்தோடு கெஞ்சுகிறாள். ஆமாம், ஆம்பல் மாலை அணிந்த அந்த மாலையை எடுத்து விடுகிறாள்.
சுரும்பினில் ஆய்மலர் வைந்த இரும்பல் கூந்தல், அந்த மாலர் சூடிய கூந்தலாலே தன் உடலை மறைக்கிறாள். இந்த காட்சியை ரொம்ப அருமையாக ஆசிரியர் சொல்லிவிட்டு சுவைஞன் கற்பனைக்கு விட்டுறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒன்றும் சொல்லலை. இந்த ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரியில் ரொம்ப முக்கியமானது சுவைஞனை கற்பனைக்கு விட்டு படைப்பாளி ஒரு நிகழ்ச்சியை கூறுவது தான் சிறப்புக்குரியது. இதை இந்த அகநானூற்றில் இந்த முது எயினனார் பாடியிருக்கிற பாடலில் நாம் சுவைக்கிறோம் நண்பர்களே. செவ்வியல் காலம் என்பது, செவ்வியல் இலக்கியம் என்பது 20ஆம் நூற்றாண்டு பல்வேறு இலக்கிய கொள்கைகளை உள்ளடக்கியது என்பதை உணர்வோம். நன்றி.